இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே நைட் டியூட்டி பண்ண பயமா இருக்கு. இங்கேயுமே ஆமாம் நைட் டியூட்டி பண்ண பயமா இருக்கு. சாட்டர்டே சண்டே எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் தான் இருந்தது. ஓபி ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்தது. மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு சார் ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்லாமல் நைட் டியூட்டி எப்படி சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேரோட நிறைய பேர் நைட் டியூட்டி நான் வரல, அதுக்கு வந்து நான் வேலைக்கு சம்பளம் வரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மன லெவலுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காங்கன்றத மாற்று கருத்து இல்லை. அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா சார், இந்த பெண்கள் மருத்துவர் எல்லாம் பேசிக்காக என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு தனி ரூம், எங்க ஒரு ஆண்கள் படுக்கிற ரூம்லயே நாங்களும் படுத்துக்கணும். இதெல்லாம் எப்படி சார் கஷ்டமா? உண்மைதானே சார், கஷ்டமா இல்லையா? சோ தனி ஒரு ரூம், தனி ரெஸ்ட் ரூம், காமனா இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல ஆண்களும் போகணும் பெண்களும் போகணும் அப்படின்றது எப்படி? இது அவங்க கேட்கறது. ரெண்டாவது ஃப்ளோருக்கு ஃப்ளோர் சிசிடிவி. அதுதான் அந்த டைம் அப்ப நான் சொல்ல வந்தேன். அந்த சிசிடிவின்றது காட்சியே இல்லையே சார், சிசிடிவி காட்சி இந்த ஃப்ளோருக்கு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வந்து அந்த நைட்டு ஃபுல்லா நடந்த இந்த ஃப்ளோரோட சிசிடிவி காட்சி, அந்த செமினார் ரூம் இருக்குல்ல, அந்த செமினார் ரூம்ல இருக்கிற அந்த வெரண்டாவோட சிசிடிவி காட்சி நைட்டு ஃபுல்லா எங்க மாணவர்கள் சொல்றாங்க சிசிடிவி இருந்தா தானே விடுவானுங்க அப்படின்ட்டு. வெளியே இருக்கிற ஒரு கேட்ல ஒரு சிசிடிவி வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் சிசிடிவி சர்வேலன்ஸே இல்லையே, எப்பயோ எல்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்குது, சர்வீஸே பண்ணலையே அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட்ஸோட குரல் வந்து எழுப்புது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். ஸோ இங்க இருக்கிற மாணவர்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் வேணும். இங்க வேலை செய்யற லேடி டாக்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் வேணும், இண்டிவிஜுவல் ரூம் வேணும், இண்டிவிஜுவல் ரெஸ்ட் ரூம் வேணும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா பேஷண்ட்ஸ் கூட வந்து ஒரு தற்காப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஐசியூல வந்து நம்ம சொல்றோம் உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்கன்னும் போது உடனே ரிலேட்டிவ் கொந்தளிச்சு தலையில அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அஜிடேஷன் வர வாய்ப்பு இருக்கு. என்னடா பண்ணீங்க இத்தனை நாள், இவ்வளவு காசு வாங்குனீங்களே, என்ன வேணா சொல்லலாம், இல்லடா பண்ணீங்க இத்தனை நாள் எங்க அம்மா விட்டுட்டீங்களேன்னு வரலாம். அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இருக்கிற லேடி டாக்டர்ஸ் வைக்கிற பெரிய டிமாண்டா இருக்கு. அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம குரல் கொடுத்து இதெல்லாம் செவிசாய்ச்சு இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் அசால்ட் தொடர்ந்துகிட்டே போவோம். நல்லா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், டாக்டர்ஸ்ன்றதுனால தான் இந்த மேட்ரு இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இதே ஒரு கிராமத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. ஒரு கிராமத்து பெண்ணு ஒரு கிராமத்துல இந்த மாதிரி வந்து ஒரு 7-8 மிரசுகள்லாம் செஞ்சு இப்படி செஞ்சுட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சுன்னாங்கன்னா இந்நேரம் நியூஸ் தற்கொலை பண்ணிச்சுன்னா தான் போய் முடிஞ்சிருக்கும். நம்மளோட லேடிஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது நம்மளுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இப்படி ஏதாவது ஒரு நடந்ததுன்னா இப்படிதான் கேஸ் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னது எல்லாமே பொய்கள்ன்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. ஸ்டார்டிங்லயே இவங்க உண்மையை வந்து பேசுறாங்க அப்படின்னா இவங்க தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னா வந்து ப்ராப்ளமே இல்லையே. ஏன்னா அந்த நீங்க சொல்ற அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே யாருமே வந்து வெளியே வந்து பண்ணாங்கன்னு சொல்லல. இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற 2-3 டாக்டர்ஸே இதுல இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு பேரோட சொல்றாங்கன்னும் போது நீங்க அதை மூடி மறைக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, டீனுக்கு இதுல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, டீன் வந்து இதுக்கு ஏதாவது லிங்க் ஆயிருக்காரா, இல்லனா அதுக்கு மேல இருக்கிற அபிஷியல்ஸ் கீழே டீன் ஏதாவது வேலை செய்யறாரா, எல்லாமே சந்தேகத்தை வலுக்கும்ல சார். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ப்ரூட்டலி உங்க காலேஜ் கேம்பஸ்ல ரேப்ட் அண்ட் மர்டர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா யார் யார் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய என்கொயரி வைக்கணுமா வைக்க கூடாதா? அதை விட்டுட்டு இவங்க பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பாவம் அவனுங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியே சொல்லிட்டு இருக்கானுங்க, அவனுங்க இது சூசைட் இல்ல மர்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் இன்வால்வ் ஆயிருக்கு விசாரிங்கன்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சார் இந்த கேஸ் அந்த பசங்க எல்லாரும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஒரு என்கொயரி நடத்தி என்னப்பா ஆச்சுன்னு சொன்னா அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு நீங்க யாரோ ஒருத்தரை வந்து பிடிச்சி வச்சுட்டு இவர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு, அதை நீங்களே ஒத்துக்கிட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்றது சும்மா பூட்டி முழுகிற கதையா தானே இருக்கு சார். இந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பயத்துல இருக்காங்க சார், பயங்கர பயத்துல இருக்காங்க. இப்போ நேத்து கூட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் மூஞ்ச மூடிட்டு பேசுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது சார், ஏதாவது எங்க ஃபேஸ் இதுவாயிட்டு காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட போறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயத்துல வந்துட்டு இருக்காங்க.